Hi babies. ஓகே, நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஷார்ட்டாக ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா லிப் மேக்கோவர். லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறதுனா நான் மேக்கப்லாம் நல்லா பண்ணிடுவேன் மேம், ஆனால் நான் என்ன லிப்ஸ்டிக் போட்டு வந்தாலும் கொஞ்ச நேரத்துலேயே வந்து என்ன சொல்கிறாங்க, பிரைடு வந்து அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க, தண்ணி குடித்தாலும் அழிஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. நிறைய பிராண்ட் ட்ரை பண்ணிட்டேன் மேம் சொல்கிறாங்க. நாங்களுமே நிறைய பிராண்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ரிவ்யூ கொடுக்கணுன்றக்காகவே மென்டார் எப்பயுமே வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் தேடி வாங்குவோம். அந்த மாதிரி இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை உடனே உங்க கூட ஷேர் பண்ணணும்னா இந்த லைவ் வந்து நேற்றே அறிவிக்காமல் கூட இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். அந்த பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் லைவ்ல வராமல் இருக்காங்க, அப்புறம் மிஸ் பண்ணிட்டேன் மேம் கேட்குறாங்க. சோசியல் மீடியாவில் எப்பயுமே நம்ம ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப நல்லதுடா. இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே லைக் வந்துட்டுருக்கு. தேங்க்யூ பேபிஸ். நீங்கள் இதுக்கு முன்னால் என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்க லிப்ஸ்டிக் என்னன்னு தெரிஞ்சால் தான் நான் கொடுக்குற டிப்ஸ் உங்களுக்கு ஓகேவான்னு பார்க்க முடியும். நீங்கள் எல்லோரும் என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் செல்ஃப் யூஸ்க்கும் சரி பிரைடுக்கும் சரி. பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். யாருமே லிப்ஸ்டிக் போடுறது இல்லையா? உங்கள் பிரைடுக்கு யாருக்குமே லிப்ஸ்டிக் போட்டு விட்றது இல்லையா? ஒருத்தர் கூட போடலையே, கமெண்ட் பண்ணலையே. மேக் வெரி குட். சுகர் வெரி குட். Maybelline, okay. Swiss Beauty. ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ப்ராடக்ட்ஸ் நேம், டிஃப்ரெண்ட் டைப்பான பிராண்ட் நேம்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஸ்டே இருக்கா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்லை ரெகுலராக இதுவே கண்டினியூ பண்ணுற அளவுக்கு தரமாக இருக்கா? நான் உங்களுக்கு 2 டிப்ஸ் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. அதை வந்து நீங்கள் உங்களோட ப்ராடக்டை வச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை நான் காமிக்கிற இந்த பிராண்டை வச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சுகர் நோ மேம். ஓகே, சேம் டைம் இட்ஸ் ரிமூவ் மேம். சம்டைம் ரிமூவ் ஆகிடுது. ஓகே. Hi ma'am, how are you ma'am? Fine ma. Magesh Kutti, how are you? Yes ma'am. Okay. ஓகே, நம்ம இப்போ வந்து ரொம்ப போர் அடிக்காமல் குயிக்காக முடிச்சிடலாமா இந்த லைவை?
நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஷார்ட் டைமான டெக்னிக் தான் சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னால் அவங்க ப்ரைடுக்காக இருக்கட்டும் இந்த செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிறீங்களா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வெட் டிஷ்யூ வச்சு லிப்பை வந்து நல்லா தொடச்சிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம லிப்பை வந்து கிளென்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மாய்ஸராகவும் வச்சுக்கிறோம். One second. அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுற வெட் டிஷ்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா சிட்ரிக் ஃப்ளேவரில் இருக்கக்கூடாது. சிட்ரிக் வந்து எப்போயுமே யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறது தான் சிட்ரிக் யூஸ் பண்ணணும். இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து ஆலிவேரா ஃப்ளேவரோட வெட் டிஷ்யூ. பேபி ஒயிட்ஸ் எடுத்துக்கலாம், வெட் டிஷ்யூ எடுத்துக்கலாம். ஃப்ளேவர் மட்டும் சிட்ரிக் இருக்க ஃப்ளேவர்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, டன். இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா ரெகுலராக எல்லாருமே லிப் பாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். லிப்ஸ்டிக் போடலை எனக்கு டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு ஃபேஸ்க்கு எப்படி ஒரு க்ரீம் வந்து ஒரு மாய்ஸராக இருக்கிறதுக்கோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க அது மாதிரி லிப்பை மாய்ஸராக வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கவங்களாம் சரியாக யாரும் தண்ணி குடிக்கிறது இல்லை, உடம்பை சரியாக கவனிச்சிக்கிறது இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா உதட்டில் தான் அந்த வெடிப்பு ஃபஸ்ட்டு காட்டும். அந்த புண்ணு வந்து நாளடைவில் என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாகவே போய் அடுத்த கண்டிஷன் கொண்டு போயிடும். அந்த லிப்பை வந்து மாய்ஸராக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெய்யும் தேனும் இருக்கும் பாருங்கள், ஈக்குவல் ரேஷியோ எடுத்து ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை ஒர்க்கிங் உமன்னா நான் கொடுக்க டிப்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இது வந்து ப்ளம்மோட நீங்கள் எந்த பிராண்டில் வேணால் உங்களுக்கு சாய்ஸ் எடுத்துக்கோங்க. லிப் பாம் இது ப்ளம் கம்பெனி நேம் ப்ளம். இதில் உள்ள லிப் பாம் இது லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. லிப்ஸ்டிக் போடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் கலரில் இருக்க கிடைக்கும், பிங்க் கலர்லேயும் இருக்கும், எதுனாலும் ஓகே தான். ஓகே, இப்படி லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பிராண்ட் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன்னா ரொம்ப ஃபெமிலியராக இருக்க ரீகோட். நான் வந்து ரீகோட்டில் எந்த ப்ராடக்ட் இப்போதைக்கு வாங்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் இந்த லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் லான்ச்சிங்காக போயிருந்தேன், அங்கே வந்து நான் அதை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அவங்க இன்வைட் பண்ணதுக்காக எதாவது வாங்கணுன்றக்காகவே நான் போய் பார்க்க போனேன். ஆனால் எனக்கு ரொம்ப பர்சனலாகவே பிடிச்சிருந்தது. ட்ரை பண்ணப்போ அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். ரீசனபிளாகவும் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 999, ஆக்சுவலாக வந்து 1000 rupees கிட்ட வருது. நமக்கு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 800 வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஷேட் இருக்குது. நம்ம ஹேண்ட்பேக்கில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ட்ராவல் பண்ணுற போது ஈஸியாக கொண்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கு. சில ஒரே ப்ராடக்ட்டில் நம்ம 800 போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி சாம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன், சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ராடக்ட். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சது வந்து சாம்பர் கம்பெனிஸ் வேறு லெவலில் இருக்கும். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னா 850 வரும் ஒரு லிப்ஸ்டிக்கோட ப்ரைஸு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கலர்லேயே ட்ராவல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு மல்டி கலர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பேலட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதில் 10 கலர்ஸ் வருது. இந்த 10 கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஷேட், டார்க் ஷேட் 5 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதில் ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ண போகிறேன், பார்த்துட்டே இருங்க. சவுண்டை கொடு. இப்போ இந்த 10 கலர்ஸில் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது வந்து டார்க் கலர். இதில் இருக்கிறதுலே எனக்கு வந்து டார்க் கலர் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷேட் நம்பர் 5. நோட் பண்ணிக்கோங்க, ஷேட் நம்பர் 5. இந்த பேலலில் வர நம்பரில் அது ஷேட் நம்பர் 5. இது நான் இப்போ ஏன் யூஸ்க்கு வாங்கியிருக்கேன், பிரைடுக்கு இல்லை. பிரைடுக்கு நான் வாங்குறது தனியாக இன்னொரு பேலட்டை வாங்கி வச்சுக்கலான்னு இருக்கேன். அதனால நான் இதை எப்படி ஸ்டிக்காக யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு யாருக்கா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரஷ் வச்சு தான் யூஸ் பண்ணணும். பிளெண்டிங் நல்லா ஈஸியாக வருது. மேட் லிப்ஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடும் நம்ம கொண்டு போய் வைக்கும் போதே. இப்போ எனக்கு மேலே ஃபேன் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு இது ட்ரை ஆகவே இல்லை. ஏன்னா இதோட கான்டென்ட்டை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சில்கி மேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 2-in-1 ப்ராசஸ் தான். ஓகே, டார்க் ஷேடு இந்த டெக்னிக்காக இந்த பிராண்டில் தான் நம்ம பண்ணவும் கிடையாது. எனக்கு இது ஓகே, அதனால உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை ஏற்கனவே என்கிட்ட லிப்ஸ்டிக்ஸ்லாம் இருக்குது மேம்னா நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டார்க் ஷேட் அப்ளை பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லைட் ஷேடு இருக்கிறதுல லைட் வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் வருது அப்படின்னா நம்பர் 10 லைட் ஷேடு வந்து நம்பர் 10 நான் எடுத்திருக்க ஷேடு. ப்ராடக்டை வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கணும். நான் என்ன பண்ணேன், லிப்போட என்ன சொல்ற சென்டர் லைனில் மட்டும் லைட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். இது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்துருக்கு. உள்ள லைட்டு மீடியம் டார்க் அப்படி இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் கொடுத்துருக்கு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நான் ஃபோட்டோ வேணால் நான் போடுறேன். 2 ஷேடு தான், ஷேட் நம்பர் 5, ஷேட் நம்பர் 10. ரீகோட்டில் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட வேறு பிராண்ட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளெண்டிங் குட்டி பியூட்டி பிளெண்டரோ இல்லை அப்படின்னா பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கு ட்ரிக்ஸ்? இதோட ஸ்டே வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்கும். அதே போல் இது வந்து சரோஜினி ஜெகதீஷ், பவித்ரா பியூட்டி, மது மேக்கோவர் எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ பேபிஸ். இதில் சம் கலர்ஸ் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் இருக்குடா. இதில் வந்து டார்க் ரெட் இருக்குது. இந்த டார்க் ரெட்டு வந்து நம்பர் வந்து 8 நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 8. இதுக்கு லைட் கலராக நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண அந்த 5 10 யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் லைட் கலராக வேணால் 7 நல்லாயிருக்கு. இந்த ரெட்டுக்கு காம்பினேஷன் வந்து 8, 7 இது ரெண்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்பர் 8, நம்பர் 7. ஓகே, அடுத்து வந்து டார்க் பிங்க் இருக்குது. நம்பர் வந்து 4. நம்பர் 4 டார்க் பிங்க்கு. இதுக்கு காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க். நம்பர் 6. பேசல அப்படியே கேட்டுகிட்டே இருக்குப்பா, உள்ளே போக சொல்லலாமா? ஓகே, இப்போ நான் என்னென்ன ஸ்டார்ட் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோம் நான் போட்ட 2 நம்பர் சொல்லியிருக்கேன். 5, 10 மெரூன் ஆர் பீச் கலர் மாதிரி இருக்குது. இது 2 ஷேடு. இது பிங்க்கும் லைட் பிங்க்கும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெட்டும் நம்பர் 7, 8, 7. அதுக்கப்புறம் ஆரஞ்ச் வித் ரெட்டு கலந்த மாதிரி ஒரு ஷேட் இருக்குது. நம்பர் 2. இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷனாக நீங்கள் போடக்கூடிய கலர் வந்து 6 ட்ரை பண்ணலாம். மொத்தம் 10 கலர்ஸ் இருக்குது. 5 லைட் கலர்ஸ், 5 டார்க் கலர்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. தண்ணி குடித்தா கூட ஸ்டே இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் வீக் பண்ண நம்ம ஈவெண்ட் அன்னைக்கு கூட நான் இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நல்லா ஸ்டே இருந்துச்சு. இதுக்கு மேலே 1 மோர் வேணும் அப்படின்னா லைட்டாக நம்ம லிப் பாமே நீங்கள் பேஸாக யூஸ் பண்ண லிப் பாமே மேலே போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க.
ஓகே, லிப்ஸ்டிக் எப்படி இருக்கு? எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். தேங்க்யூ பேபிஸ். பவித்ரா பியூட்டி அவங்களுக்கு வந்து இந்த ஷேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு என்னை டேக் பண்ணுங்கள். உங்ககிட்ட லிப்ஸ்டிக் எந்த லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாலும் இந்த மாதிரி லைட் அண்ட் டார்க் ரெடி பண்ணுங்கள். அதை நீங்கள் போட்டுட்டு எனக்கு வந்து ஸ்டோரி போட்டு நான் உங்களை டேக் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு டிப்ஸ் சொல்லிடுறேன். இன்னும் இதை கொஞ்சம் ஹைஃபையாக காட்டணும் அப்படின்னா எப்போயும் லிப்ஸ்டிக் போட்டால் தானே அழகாக இருக்கும். லிப்ஸ்டிக் அழிச்சு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. அந்த வெட் டிஷ்யூ எடுத்துக்கோங்க, அதை வந்து விரல் இப்படி வந்து சுற்றிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அந்த டார்க் ஷேட் போட்டுட்டு லைட் ஷேடை கொடுத்தோம் பாருங்க, அந்த ஏரியாவில் லைட்டாக இதுக்கு மேலே லைட்டாக லிப் பாம் மட்டும். மேம் சரோஜினி டெலிவிஷன்ல ஒரு டவுட் கேட்டிருக்காங்க மேம். என்ன டவுட்ரா? மேம் எந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலும் சம்டைம் ரிமூவ் ஆகிடுது மேம், ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பேஸில் லிப் பாம் போட்டிங்களா? லிப்புக்கு மாய்ஸ்சர் கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு ரிமூவ் ஆகாது. ரிமூவ் ஆனால் கூட அவங்க நேச்சுரல் லிப் கலர் வெளியே தெரியாது. நம்ம கொடுத்த லிப் கலரோட மிக்சடாக தான் தெரியும். அவங்களோட டோன் வெளியே தெரியக்கூடாது. இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் எப்பயுமே பேஸ்க்கு வந்து லிப் பாம் போடுங்க, திருப்பி ஃபைனல் கோட்டுக்குமே லிப் பாம் போடுங்க. கண்டிப்பாக லிப் ஸ்டேயாக இருக்கும். லிப்ஸ்டிக் வந்து கிராக் ஆகாது. மதி மேக் ஓவர் வாவ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூமா. ஜமீன் பாத்திமா சூப்பர் மேம்னு சொல்லியிருக்காங்க மேம். தேங்க்யூ. ஸ்ரீ சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்க லிப்ஸ்டிக்கு லிப் பாமையும் இந்த மாதிரி நான் சொன்ன டெக்னிக்கில் யூஸ் பண்ணி பாருங்கள். அது கிராக் ஆகுதா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். க்ளோஸ்அப்பில் தெரியுதா? ஜமீன் பாத்திமா தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே பேபி. லைவுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, அதனால தான் உங்களுக்கு நான் பண்ணணும்னு தோணுது. அடிக்கடி லைவ் திடீர்னு போடுறேன். இன்னும் நிறைய லைவ் இருக்குது. அதே போல் கிளாஸஸுமே நிறைய கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து லாஸ்ட்டாக கேட்டிருந்ததுனால தான் நாங்கள் வந்து ஹேர் கட் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஹேர் கட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ டெக்னிக், என்னோட டெக்னிக் எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஈஸி தான். ஹேர் கட் வந்து இப்படி போய் இப்படி வரணுக்குள்ளே பண்ண முடியுமா? அதுக்கு நான் பொறுப்பு. எந்த ஒரு ஹேர் கட்டாலும் டிகிரி இல்லாமல் ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் எப்படி பண்ணலாம், உங்கள் கிளைண்ட்டுக்கு இருந்தாப்புல எப்படி நீங்கள் அதை க்ரியேட்டிவாக மாற்றலாம் அப்படின்னு எல்லா டெக்னிக்குமே ஃபுல்லாக வருது. ஆல்ரெடி என்கிட்ட ஹேர் கட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க இந்த லைவில் இருக்காங்க. தங்க குட்டிங்களா மெசேஜ் பண்ணுங்கள் பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ஒரு 8 to 10 ஹேர் கட்ஸ் வரும். அந்த ஹேர் கட்டை வச்சே ஓவராலாக இனிமேல் எந்த ஹேர் கட் போட்டாலும் நீங்கள் வந்து எங்கேயுமே கிளாஸ் போக தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் கவரேஜ் அதிலே கொடுத்துருவேன். மேம் இவ்வளோ தானே ஹேர் கட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் டெக்னிக் எல்லாமே. மிஸ் பண்ணிடாதீங்க. கம்மிங் 28 and 29 2 days நடக்குதுல்லப்பா.
29-30 2 days வந்து ஹேர் கட் ஒர்க் ஷாப் நடக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவேன். 2 நாளுமே உங்கள் கூடயே தான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன். 2 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக ஹேர் கட்டோட டிப்ஸு எப்படி உங்களுக்கு வந்து அதில் உள்ள டவுட்ஸு பிஃபோர் ஆஃப்டர் கேர் எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். அதுபோக ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக உண்டு. யாருமே இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு இவ்வளோ கிளாஸ் கொடுக்கவே மாட்டாங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, நீங்களே திருப்பி போய் டீச் பண்ணலாம், அந்த அளவுக்கு என்னோட டீச்சிங் இருக்கும். அதுபோக கண்டிப்பாக ஷுவராக வரும்டா. பேபி கட், லேயர், ஃபெதரு, பட்டர்ஃப்ளை கட்டு, அதுபோக வந்து என்னோட க்ரியேட்டிவ் கட்ஸ்லாம் நிறைய அதில் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறது, ஒரு ஹேர் வந்தாங்கன்னா இவங்களுக்கு இப்படி தான் வால்யூமை குறைக்கணும், வால்யூமை கூட்டணும், அந்த மாதிரி எல்லா டெக்னிக்குமே அதில் வந்துடும். ஃப்ளிட்டன்ஸ் கட் எப்படி பண்ணுறது, ஹேர் எப்படி பிப்பர் பண்ணுறது, டெம்பரரி அயனிங் அதில் எப்படி பண்ணுறது, டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு அதில் கவர் ஆயிடும். ஹேர் கட் கிளாஸ் ரியலி சிம்பிள் அண்ட் யூனிக். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இஸ் எவ்ரி யூஸ்ஃபுல். என்னோடய ஸ்டூடெண்ட் தான் போட்டிருக்காங்க, அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக சொல்லி தந்துருக்கீங்க. தேங்க்யூ செல்லக்குட்டி. அப்புறம் இந்த ஹேர் கட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2 days ஒர்க் ஷாப்பில் யாரும் இந்த பேமெண்ட்டுக்கு எடுக்க மாட்டாங்க. அதுபோக நம்ம பிள்ளைங்க விரும்பி கேட்டனால நான் உங்களுக்காக ஒரு ஆஃபர் பண்ணியிருக்கேன். என்னென்னா, உங்களுக்கு டம்மி ஃப்ரீ. ஹேர் கட் பண்ணுற கிளாஸ் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே உங்களுக்கு டம்மி ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். இது வந்து லாஸ்ட்டாக என்னோட இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கட் பண்ணது. இது வந்து நிறைய ஹேர் கட் இதிலே ஒரு 8 டிஃப்ரெண்ட் ஹேர் கட் இதிலே பண்ணி பார்த்துருக்காங்க. இன்னொரு டம்மி இருக்குமே, அது எது லேயர் வந்துச்சுல, ஃப்ளவர் கட்டு, அந்த மாதிரி சம் டிஃப்ரெண்ட் கட்ஸ் இருக்கும். ஹேர் கட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் பண்ணுவீங்க, உங்களுக்கு அது அதிக செலவு கிடையாது. ஒரு ட்ரையரும் ஒரு சிசர் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் 1000 rupees வந்து சார்ஜ் பண்ணி அமௌண்ட் வாங்கலாம். ஃபேஷியல் மற்றதுனா கூட உங்களுக்கு வந்து கிட்டு வாங்கணும், நிறைய இது பண்ணணும். அதெல்லாம் ஹேர் கட் கண்டிப்பாக கற்றுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சலூன் வச்சுருக்கீங்க, ஒரு பார்லர் அகாடமி வச்சுருக்கீங்கன்னா ஹேர் கட் உங்களுக்கு தெரியணும், கண்டிப்பாக தெரியணும். ஷீலா பியூட்டின்றவங்க டேட் கேட்டிருக்காங்க மேம். ஹேர் கட் கிளாஸ் வந்து கம்மிங் 28, 29, 30மா. சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா சாட்டர்டே சண்டேல அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுவுமே அவங்க ஹேர் கட் பண்ணி பார்த்து பழகின டம்மி தான். இது மாதிரி இங்கே நிறைய டம்மி இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷான டம்மி வரப்போகுது. புக் பண்ண இப்போ வரைக்கும் ஒரு 5 பேர் புக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் டம்மி நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம். யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்க அவங்களுக்கு தான் வாங்க முடியும். ஸ்பாட்டில் வந்து புக் பண்ணுறவங்க டம்மி நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும், அதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் அதுதான். மேம் சரோஜினி ஜெகதீஷ்ன்றவங்க, மேம் ஓல்டு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணலாமா அப்டேட் பண்ணலாம். ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து அதை உங்களுக்கு நான் தனியாக மெசேஜ் பண்ணுறேன். உங்கள் டம்மியை முதல் எடுத்துகிட்டு போங்க, வாங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம்டா. ஆல்ரெடி நீங்கள்லாம் எக்ஸ்பர்ட், திரும்ப திரும்ப உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா மற்ற பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க? சரியா? டவுட்டாக இருந்தால் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு தான் டவுட்டே இல்லையே, நிறைய பண்ணிட்டு தானே இருக்கீங்க பாபி. எஸ் பேபி, 29 and 3rd March வர சாட்டர்டே சண்டே. அதுபோல் ஹேர் கட்டுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், என்னென்ன பிஃபோர் கேர் ஆஃப்டர் கேர் என்னென்ன பண்ணணும், ஷார்ட் டைம் ட்ரிக்ஸ் எப்படி பண்ணணும். இதில் ஒரு யாருமே சொல்லிக் கொடுக்காத ஒரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, பர்மனெண்ட்டாக கேர்ள்ஸ் பண்ண முடியுமா, பர்மனெண்ட்டாக ஸ்ட்ரைட்னிங் பண்ண முடியும், கேர்ள் எப்படி பண்ண முடியும், கேர்ள்ஸ் அதெல்லாம் சொல்லி தர போகிறேன். ஹேர் கட்டில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வருது? நீங்கள் எல்லாருமே பியூட்டிஷியன்ஸ் தான், இந்த இதில் இருக்கவங்க, லைவில் இருக்கிற எல்லாருமே. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ஹேர் கட்டில் உங்களுக்கு டவுட் வந்திருக்கு? நோ பேபி, தெலுங்கு வேணால் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் கொடுக்குறோம். தெலுங்கு அவங்க எந்த இதுலேருந்து பேசுகிறாங்கன்னு பாரு, பெங்களூராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பவானி
ஓகே பேபிஸ். அது நமக்கு செட் ஆகுதுல்ல, நாளைக்கே செக் பண்ணிட்டேன். பேபி கட் மட்டும்தான் டவுட். பேபி கட்டிங்லாம் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம்டா. சைக்காலஜி தெரிஞ்சுக்கணும். ஹியூமன் சைக்காலஜி ரொம்ப மெயின். குழந்தைய வந்து எப்படி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரதுன்னு பார்க்கணும். இப்போ ஒரு பெரிய பொண்ணே வந்து கட் பண்ணுறாடா, அவன் என்ன கேட்பானா, என்னோடய ஹைட் வந்து குறையக்கூடாது, லென்த் வந்து அப்படியே இருக்கணும், ஆனால் என்னோடய அடர்த்தி வந்து அதிகமாக தெரியணும், ஆனால் ஹேர் கட் நான் கேட்குற ஃபினிஷிங்கில் வரணும்னு கேட்பாங்க. அது எப்படி நம்ம கொண்டு வரது மெயினாக வந்து யோசனை பண்ணி பண்ணணும். அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பேபி கட்டை வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். என் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பண்ண முடியலன்னா சொல்லுங்கள். பேபி கட்டும் லேயர் கட்டும் தான் டஃப்பாக இருக்கும். ரொம்ப ஈஸி. லேயர்லாம் நாங்கள் ஒரு 5 மினிட்ஸில் பண்ணிடுவோம். செட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸில் ஹேர் கட்டை முடிச்சிடலாம். பேபி கட்லாம் ரொம்ப ஈஸிடா. ஒரு பேபி கட்டுக்கு 250 நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஒரு 2 பேபி கட்டிங் வந்து 500 ரூபா ஆச்சு. நீங்கள் எப்போயுமே ஃபேஷியல் ஸ்கின்னை மட்டுமே பார்க்காதீங்க, ஹேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் எல்லோரும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஹேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வரப்போகிற இன்னொரு 5 வருஷத்துக்கு ஹேருக்கு தான் எல்லோரும் விழுந்தடிச்சு ஓடி வருவாங்க. மேம் ஹேர் ஃபால் சர்வீஸ் கொடுங்க அது இதுன்னு சொல்லி. ஹேர் கட் ஆன்லைன் கிளாஸில் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்டா. எனக்கு ரெக்கார்டர் வீடியோஸாக தான் பிளான் பண்ணுவேன். இன்கேஸ் அன்றைக்கி லைவ் போட முடிஞ்சால் இந்த மாதிரி லைவ்லேயே நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மட்டும் தனி ஐடியிலேருந்து வரும். அமௌண்ட் பே பண்ணுறவங்களுக்கு மட்டும் தனி ஐடியிலேருந்து வரும். நேம் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், அட்மின் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு சொல்லி. நான் இப்படி டீச் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் ஆன்லைன் கிளாஸ் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம சிஎஃப் ஃபேஷியல் வந்து டோட்டலாக தமிழ்நாட்டை தாண்டி எல்லா ஏரியாவுக்கும் போயிடுச்சு. நிறைய இடத்துலேருந்து என்கொயரி வந்து எல்லாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஹேருக்கு நான் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு வந்து ஃபிட்டன்ஸ் இருக்குது, கிரே ஹேர் இருக்குது, ஹேரில் இருக்க அவ்வளோ ப்ராப்ளத்துக்கு ஒன்று சொல்யூஷனாக ஒரு ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன். அதை நான் நியூவாக இனிமேல் தான் லான்ச் பண்ண போகிறேன். நாங்கள் ரிகர்சல் பார்த்துட்டோம். எங்களோட ரொம்ப பெஸ்டியான கஸ்டமர்ஸ்க்கெலாம் பண்ணிட்டோம். அவங்க எல்லாமே ரிவ்யூ கொடுத்துட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி. உடனடியாக ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணணும், ரீக்ரோத் வேணும், எனக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரென்த் இல்லை, ஹேர் கலரிங்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சு, அப்படி ஒரு யூனிக்காக எனக்கு ஹேரை மாற்றணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் இது கிளாஸ் கிடையாது, ஒன்லி ஃபார் சர்வீஸ். ஹேர் கட் கிளாஸ் ஃபீஸ் வந்து 3000 போட்டிருக்காங்கம்மா. வித் ப்ளஸ் டம்மி உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டம்மி ப்ரொவைட் பண்ணுறதுனால தான் ரேட் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோன்னு நினைக்க வேணாம். சிலபஸ் ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். எஸ் நம்பர் தான் 7373604605 எஸ். ட்ரீட்மெண்ட் மட்டும் ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட். சிஎஃப் மாதிரி அது ஒரு யூனிக்கான நேம் வைக்க போகிறேன். அது என்னோட பிராண்டு அப்படின்றனால இது எனக்கு மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன். ஓகே டார்லிங்ஸ், லைவ் முடிச்சிடலாம். குட்டியாக முடிச்சா தான் அழகாக இருக்கும். ஓகே, யார் யாருக்கு ரீகோட் பிராண்ட் பிடிச்சிருந்துச்சோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்லையுமே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கிட்ட சொல்லுங்கள். ஓகே பாய். கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா?